ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன். இது உங்கள் சினிமா ரசிகன். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எபிசோட் 4 ஆஃப் ஆடுச்சி கிட்டம். புக் ரிவ்யூ நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம்னு சொன்னேன். அதுதான். புக் ரிவ்யூவில் இது ஐ திங்க் 4வது எபிசோட். இதுதான் இந்த இருக்கிறதுலேயே ரொம்ப 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 லைஃப் லெசனை சொல்லிக் கொடுக்குற எபிசோடுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விடுதலைனா அந்த மஷாராவை விட்டு அவங்க வெளியில் போகிறாங்க, தப்பிக்க போகிறாங்க, அதுதான் விடுதலை. அப்படிப்பட்ட ஒரு இதுதான். விடுதலைக்கு முன்னாடி என்ன நடந்தது, அந்த விடுதலை அவர் வெளில போகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றதை மட்டும் ஒரு சின்ன கிம்ஸ் மாதிரி பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி அது எல்லாமே கதை நீங்கள் 3 எபிசோட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த எபிசோடில் என்னென்னா விடுதலை. இங்கேருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அர்பாப் ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. அர்பாப்பில் ஹக்கீம்கிட்ட சின்ன ரிலேஷன்ஷிப் இருப்பாங்க. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தாண்டி தான் 3 or 5 கிலோமீட்டர் கொஞ்சம் தூரம்னு சொல்லியிருப்பாங்க. அந்த தூரத்தை தாண்டி தான் ஹக்கீம் அங்கே இருப்பாப்பில். ஹக்கீமை சந்திக்கிறதுக்கு அடிக்கடி நஜீப் போயிட்டு வந்திருப்பாப்புல. ஆனால் அவங்க 2 பேரும் பேசுகிறது 2 அர்பாபுக்குமே பிடிக்காது. அந்த அர்பாப் ஹக்கீமோட அர்பாப் ரொம்ப கொடுமைப்படுத்தியிருப்பார். கம்பேர் டு நஜீப்போட ரொம்ப கொடுமைப்படுத்தியிருப்பாருன்ற மாதிரி தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. அப்படி கொடுமைப்படுத்தியிருப்பார். பட் அதுக்கப்புறம் அங்கே இப்ராஹிம் காதிர், கடவுள்னே சொல்லலாம், அப்படி ஒரு கேரக்டர் வரும். இந்த ஹோல் இதுலேயுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் ஒரு போல்டான ஒரு போல்டுன்னு சொல்கிறத விட ஒரு ஹெல்பிங் நேச்சர் இருக்கிற அந்த சீன் நான் சொல்கிறேன். இதில் இந்த விடுதலை அதில் எனக்கு ரொம்ப மெல்ட் ஆயிரும் எல்லாருக்குமே. இப்ராஹிம் காதிர் அவர் தான் என்னோடய பர்சனல் ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு தரத்தை தான் பார்க்க போகிறோம். அவர் ஹக்கீமோட இதுக்கு மஷாராவுக்கு வேலை பார்க்கவும் வந்திருப்பார். ஹக்கீம்க்கு அடுத்து எப்படி பயங்கரமான ஒரு ரூம் இருந்தப்போ நஜீப் வந்தாரோ, அதே மாதிரி ஹக்கீமோட தொழுவத்துக்கு இப்ராஹிம் காதிர் வந்திருப்பார். அவர் வந்ததுக்கப்புறம் ஹக்கீமோட செயல்பாடுகளில் நிறைய மாற்றம் தெரியும். விச் மீன்ஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தவர் அதுக்கப்புறம் ஒன் டே பார்க்க வரும்போது ஒரு மாதிரி ஹாப்பினஸ் வந்திருக்கும். அர்பாபுக்கு அவ்வளோவா அவர் பயப்படாமல் இப்ராஹிம் காதிர் இருக்கிறத வச்சு கொஞ்சம் சக்தியாக இருக்கிறதெல்லாம் காமிப்பாங்க. தென் ஒன் டே இதே மாதிரி சந்திக்க வரும்போது இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம், இப்ராஹிம் காதிருக்கு இங்கேருந்து வெளில போகிறதுக்கான வழி தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே அங்கே நஜீப்புக்கு வந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. இங்கேருந்து தப்பிக்க முடியாது, நம்ம ஆயுளே இங்கே தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு சின்ன உதயம் கிடைக்கும்போது அதை ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. தமிழ்லையும் சரி, தென் மலையாளத்தில் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தென் படத்தில் அந்த சீன் எனக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன். நான் அடிக்கடி என் படத்தை பற்றி சொல்கிறேன்னா நீங்கள் கண்டிப்பாக படம் பார்க்கணும், எல்லோரும் பார்க்கணும் படம். அதுக்கு முன்னாடி புக்கை படிச்சுட்டு போய் பாருங்கள், இல்லாட்டி படிச்சுட்டு பார்த்துட்டு புக்கை படிங்க. ரெண்டுமே ஐ திங்க் இட்ஸ் ஃபார் குட் திங்ஸ்ன்னு தான் நான் சொல்வேன். ரியலி த ஹோல் கிரெடிட் கோஸ் டு நஜீப் அண்ட் பென்யாமின் தான் நான் சொல்லுவேன். தட் இஸ் நான் விடுதலை கம்மிங் பேக் டு த விடுதலை சாப்டர். இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா இட் இஸ் ஹக்கீம் ஹக்கீம் சொல்லிட்டு போன உடனே நஜீப் ரொம்ப அதை ஹாப்பியாக அந்த ஜாப்பை பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு 2 days நல்லா போகும். தென் இன்றைக்கி கூப்பிட்ருவான், நாங்கள் கூப்பிடும்போது சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். தினம் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். அதுவே ஒரு 2 to 3 weeks ஆயிரும். அந்த வீக் வந்துடுவான், இந்த வீக் வந்துடுவான், அடுத்த வீக் வந்துடுவான். அவளும் தினந்தனும் ரொம்ப காத்திருப்பார். காத்திருப்பில் அவர் ஃபிக்ஸ் ஆகிடுவார், போங்கடா நீங்கள் கூட்டே போக மாட்டீங்கடான்ற நிலைமைக்கு வந்துடுவார். தென் ஒருவேளை இவங்க 2 பேரும் தப்பிச்சிட்டாங்களோ அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும் அப்படின்லாம் கதையில் சொல்லியிருப்பாங்க. தென் ஃபைனலி போய் பார்ப்பார். போய் பார்க்கும்போது சொல்லுவாங்க, நாளைக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி ஹக்கீம் சொல்லிடுவார். சொன்ன உடனே சரி ரைட்டு போகிறோம், சரி இதுக்கப்புறம் நம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பார்ப்பாங்க. இவங்க அப்புறம் அர்பாப் இருப்பாப்பில். நஜீப்போட அர்பாப் என்ன சொல்லுவார், நஜீப் நான் எங்களுக்கு ஒரு பெரியவர் இருப்பார்ல, அவருக்கு அவரோட வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், இல்லை அவரோட லாங்குவேஜாக சொல்லியிருப்பார் மேபி, நான் அங்கே போகிறேன், வரும்போது உனக்கு பிரியாணியும் குபூஸும் வாங்கிட்டு வரேன். அதனால் இன்றைக்கி ஒரு நாள் ராத்திரி மட்டும் பார்த்துக்கோ இங்கே இடத்த அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு போயிடுவார். இதுக்கு முன்னாடி நான் அந்த மலையை பற்றி மட்டும் சொல்கிறேன். அந்த மழை பெஞ்சப்போ ரொம்ப பயந்துருக்கும்போது பயந்துட்டு கார் எடுத்துகிட்டு ஓடி போயிடுவார். கார் எடுத்துகிட்டு வேறு எங்கேயோ போயிடுவார். அர்பாப் கார் எடுத்துகிட்டு மலையை பயந்துக்கிட்டு போயிட்டு ஒரு 2 to 3 days வரவே மாட்டார். பட் ஆனால் ரெகுலர் ரொட்டீனை நஜீப் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் தான் தெரியும், அந்த இடத்துலையே நினச்சா ஓடி போயிருக்கலாம், யார் நஜீப் நினச்சதான் போயிருக்கலாம். பட் ஆனால் வழி தெரியாதுன்றதுனால, எனக்கு உயிர் முக்கியம் வெளில போக மாட்டேன்றதுனால 2 to 3 days வரும்போது அதனால் நஜீப் இவரோட அர்பாப்போட நம்பிக்கைக்கு பார்த்துருமாரு, எனக்கு இதுவரை நான் வந்த வேலையாளர்களே நீ தான் என்னோடய பெஸ்ட்டு வேலையாள், உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணுற அப்படின்ற மாதிரி க்ரெடிட்லாம் கொடுத்துட்டு வரும்போது உனக்கு நல்லா பிரியாணி இது வாங்கிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு புறப்படுவாங்க. புறப்பட்ட உடனே அங்கிட்டும் கார் எடுத்துகிட்டு புறப்பட்டுருவாங்க. பட்டோடனே நஜீப் ஓடி அர்பா போயிட்டாரு வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இப்ராஹிம் சொல்லுவாப்புல,
இப்போயே போனால் அவங்களே பிடிச்சிட மாட்டாங்களா, திருப்பி வந்து கொஞ்சம் தூரம் அவங்க போயிடட்டும், பாலைவனம் தொட்டு அவங்க தாண்டின்றோம், தாண்டினதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே கொஞ்சம் நேரத்தில் நாங்களே கூப்பிட்றோம் அப்படின்னு சொன்னோடனே இவர் வந்து பிரியா விடை கொடுக்கறதுக்கு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி போவார், ஆடுகள்கிட்ட போய் சொல்கிறதுக்காக போவார். அது அந்த சீன் வந்து அந்த எழுதியிருக்க விதம் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா ஒவ்வொரு ஆடுட்டையும் வந்து அழகழகான இது கொடுத்துருப்பாரு. ஸோ போயிட்டு வரேன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்து நபில் எப்போயோ செத்துருக்கும், அது ஒரு இதில் இது செத்துருக்கும், செம்பரி ஆடு இதில் அதெல்லாம் அது ஒரு மாதிரி ஃபீல் ஆயிரும். ஓகே, அதுக்கு முன்னாடி செத்துருக்கும். பட் ஆனால் மித்த ஆடுகள்லாம் பேரை சொல்லிட்டு இதுமாரி வர அவங்கள முட்டாது அப்படின்னு சொல்லட்டும். தென் அந்த மேரி மைமுனா தென் அவங்களெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வரும் போவார். ஸோ போன உடனே அவங்க வந்து ஹக்கீம் கூப்பிட்ருவான், வா நஜீப் பண்ணோடனே சரி ரைட்டு ஓட ஆரம்பிப்பாங்க. அங்கேருந்து தான் விடுதலை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ விடுதலைன்னா நான் மஷாராவை விட்டு ஓடிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் மஷாராவுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு தான் இஷ்டம். ஸோ ஓடிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ த்ரோ அவுட்டாக ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு எண்டு வருது, அங்கே ஒரு கார்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கார் வரும்போது அந்த நேரத்தில் வந்து அவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்கணும், கார் வந்த திசையை நோக்கி தானே போயிருக்கணும், இல்லை கார் போன திசையில் யாராச்சும் போயிருக்கணும், கார் வந்த திசையில். பட் ஆனால் அதுக்கு ஆப்போசிட் சைடில் போகணும். இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நேரத்தில் வந்து அப்படி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. தென் ரைட்டுன்ட்டு ஓடுவாங்க. அங்கே இருக்கவங்க அவருக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் கண்டிப்பாக திரும்பி கூட்டு போய் அங்கே விட்டுருவாங்க. அதனால் யார் கண்ணிலையும் படாமல் ஓடுவாங்க. தென் எப்போ தான் அவருக்கு தெரியும், ஒரு மஷாரா மட்டும் இல்லை, இந்த மாதிரி இந்த இடத்துல 1 2 கிடையாது, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மஷாரா இருக்குது, அதுக்குன்னு தனியார் பாப்தானுக்குன்னு தனி ஆளுங்கள்லாம் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வியந்துருவார். நம்ம தான் கஷ்டப்படுறோம்னு நினச்சோம், ஒரு சம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இவ்வளோ பெருசாக பாலைவனத்தில் வந்து இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அவரும் போவார். அங்கே ஒருத்தன் திருடங்கன்னு கத்தும்போது எந்திரிச்சு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் மணல்குண்டில் மறைகிறது, அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த விடுதலையில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது. தென் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து ஓடி போயிடுவாங்க. பட் ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சாப்பாடு இல்லை அவங்களுக்கு. ஸோ ஒரு 2 to 3 days ஓடிடுவாங்க. அந்த 3 days வந்து கிட்டத்தட்ட வந்து மாதிரி பார்த்துக்கங்க, பாலைவனத்தை ஓடணும், நட்டன்பாடு வெயில், வாயில் ஒரு சொட்டு தண்ணி இல்லை, தென் சாப்பாடு இல்லை, எதுவுமே இல்லாமல் ஒரு 3 days ஓடிக்கிட்டு போயிடுவாங்க. தென் தினம் எந்திரிச்சு ஓடுவாங்க, கால் வீங்கிரும், எல்லாமே ரொம்ப கஷ்டப்படாத ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. எனக்கு அப்படியே மாறிடும். தென் ஒரு ஸ்டேஜில் வந்து பாம்பு, அது நான் படத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப இது பண்ணியிருக்கேன். அந்த சீனை எப்படி எடுத்துருவாங்க படத்தில்ன்றதை நான் கண்டிப்பாக பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 1000கணக்கில் பாம்பு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாம்புலாம் அப்படியே மணல் குண்டில் மூடி வச்சுக்காங்க. இப்போ தெரியாமன்னொடனே அவர் சட்டை இல்லாத இடத்துல உரசிட்டு போகுமா, அந்த இடம் அப்படியே பொத்து போயிடும் அப்படின்னு சொல்லுவார். உரசிட்டு போனது பாம்பு உரசி வேணால் அதில் வந்து ஹீட் அவ்வளோ எமிட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி. வேணால் பாலைவனம் வெட்ட வெயிலில் இருக்கும். ஸோ அதனால் பாம்புகள் கொத்தாது யாரையும் 3 பேர்த்தையுமே. பட் ஆனால் 3 பேருமே உரசிட்டு போகும். அந்த இடத்துல வந்து ரொம்ப எரிஞ்சு போயிடுவாங்க. அந்த பாம்பு உரசிட்டு போன இடம்லாம் ரொம்ப இதாகிரும் அப்படின்ற மாதிரி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த பாம்பு உரசின்னு வந்து நான் அஸ்யூம் பண்ணுறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அது அவங்க எடுத்த விதம் வந்து ரொம்ப அழகாக இருக்குன்றது தான் என்னோடய பெரிய இது. ஸோ கண்டிப்பாக அதுக்காக பார்க்கணுன்னு நினைக்கிறேன். தென் அடுத்து போனோம் அப்படின்னா ஓடுறாங்க. அடுத்து இது பாம்புகள்லேருந்து தப்பிச்சுட்டு ஓடுறாங்க. ஓடி போய்கிட்டே இருக்காங்க. பட் போனதுக்கப்புறம் தான் தெரியும், இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய முரடல் வருது 2 பேத்துக்கு. வந்துருன்னு சொன்னேடா, இன்னும் வரலையடான்ட்டு ரஹீம் இப்ராஹிம் அநியாயத்துக்கு வைறான். யார், அப்ஜீப்பும் சரி ஹக்கீமும் சரி, இன்னும் உங்களை நம்பி வந்திருக்கோம் அந்த மாதிரி அதெல்லாம் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் எப்படின்னு சொல்கிறேன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் புக்கை படிச்சுட்டு வந்து கூட இந்த வீடியோ ஆடியோ கேளுங்க, இந்த கூட பாருங்கள் அப்படின்றதான் என்னோடய ஹம்பிள் சஜஷன். பழைய புக்கை படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாயிருக்கும். தென் நான் புக்கு படிக்கும்போது நான் பண்ண ஒரு சின்ன இது சொல்கிறேன். நான் காதில் வந்து பெரியோனே ரஹ்மானி சாங்கை ஓட விட்டுருவேன். ஃபுல் புக்கு படித்ததில் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் அந்த பாட்டை ஓட விட்டுட்டு தான் அந்த புக்கை படித்தேன். அவ்வளோ அழகாக கனெக்ட் ஆகுங்க. அந்த பாட்டு எனக்கு இன்னும் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த கதை நினைக்கும் போதெல்லாம். ஸோ அவ்வளோ அழகாக ஏஆர் ரஹ்மானோட இது இருந்துச்சு. தென் படத்தில் அந்த பாட்டு எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்குன்றதை பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்றது தான் என்னோட இது. தென் கோ டு நெக்ஸ்ட் ஒன். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தண்ணி இல்லாமல் 3 பேருமே ரொம்ப வாடி போயிட்டு படுத்திருப்பாங்க. பட் ஆனால் இப்ராஹிம் வந்து ஓரளவு நல்லா இருப்பார். ஹக்கீம் ரொம்ப இதாகிருவாப்பில். இந்த நஜீப்புமே கொஞ்சம் ஃபில்ட் ஆகியுமே இருப்பாப்பில். ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் முடியாது அப்படின்ட்டு ஹக்கீம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மண்ணை திங்கிற சீன்.
மண்ணை திங்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு மேலே எனக்கு வேணாம், நான் செத்து போயிடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நிலைமைக்கு போயிடுவார். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஹக்கீம் மண்ணை சாப்பிட்ற சீன் அவர் வந்து எப்படி நான் உங்கள் வீட்டில் சொல்லுவேன் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அவர் இந்த புயல் வரும், நடுவில் மண் புயல் வரும், அதுலேருந்து தப்பிக்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் தென் ஹக்கீம் மண்ணை சாப்பிட்ட உடனே மூக்கெல்லாம் ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். வந்த உடனே அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. ஹக்கீம் செத்துருவார், ஓடி வரும். ஸோ ஓடி வரும்போதே ஹக்கீம் செத்துருவார். செத்த உடனே சரி ரைட்டு ஓடுவோம் அப்படின்ட்டு நஜீப் சொல்லுவான், இவனை விட்டுட்டுலாம் என்னால் போக முடியாது, அவனை என்னை நம்பி அமுச்சு விட்டாங்க ஊரில், ஸோ அவனை மட்டும் இங்கே விட்டு நானும் போயிடுறேன், நீ மட்டும் வேணா போயிடு அப்படின்னு சொல்லுவார். தென் அவராலே முடியாது. அவன் சொல்லுவான், ஒரு வார்த்தைனாச்சும் ஒருத்தர் வார்த்தையை சொல்லுவான், என்னை நம்பி வந்தீங்க 2 பேரும், நான் அவனை தான் விட்டுட்டேன், உன்னை விட மாட்டேன் அப்படின்ட்டு. இவனால் நடக்கவே முடியாது. ஒரு குழியில் மாட்டிக்கிடுவார். 8 அடி குழியில் இடுப்பு வரைய மண் இருக்கும்னு நினைக்கிறேன் நஜீப்ஸ்க்கு. பட் ஆனால் அதையும் தூக்கிட்டு இப்ராஹிம் காதர் வந்து தோளில் போட்டுட்டு தூக்கிட்டு போவார். அவ்வளோ என்னால் நடக்கணும்னு நினப்பேன். பட் ஆனால் அந்த இடத்துல எனக்கு சொகுசு தேவைப்பட்டுச்சுன்னு அவர் சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப உருக்கமாக இருக்கும். தென் தோளில் தூக்கி போட்டுட்டு இங்கேருந்து தப்பிக்கிறதே கஷ்டம். பட் அவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணிட்டு தான் போய் ஹெல்ப் பண்ணுவார் இப்ராஹிம் காதர் நஜீப்க்கு. ஸோ அப்படியே நஜீப் போயிட்டே இருக்கும்போது ரொம்ப தூரம் ஓடினே இருப்பாங்க. ஸோ ஓடினே இருக்கிறது இப்போ ஒரு இடத்துல பள்ளி பார்ப்பாங்க. பள்ளியை பார்த்துட்டு ஆனந்தம், பேரானந்தம் யாருக்கு? இப்ராஹிம் காதிருக்கு. மாதிரி குத்திப்பார், என்னடா அப்படின்னு இருக்கும். எனக்கு பள்ளி பார்க்கும்போது எனக்கு அதுதான் வருது. நான் பள்ளி பார்க்கும்போது ரொம்ப பயந்துருக்கேன், ரொம்ப இதாயிருக்கேன். ஸோ பள்ளி பார்த்து அங்கே எக்ஸைட்மெண்ட் ஆகிறது எதுக்குன்னா, பள்ளி இருக்குன்னா அந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எனக்கு வேற லெவலில் இருந்துச்சு படிக்கும் போது. நான் அதுக்கப்புறம் பள்ளி பார்க்கும்போதெல்லாம் எனக்கு சத்தியமாக ஆடிச்சு. ஆடை பார்க்கும்போது கோட்டுன்னு பேர் கேட்கும்போது நிறையா இடத்துல எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சுது. ஸோ அதனால தான் சொல்ல விரும்புகிறேன். தென் ரியலி குட். ஸோ பள்ளியை பார்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தண்ணி வந்துடும் அப்படின்னு போகும்போது ஒரு அழகான தீவை கண்டுபிடிப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஆஃப்டர் 10 days கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ நாள்களுக்கு அப்புறம் வந்து ஓடி வந்ததில் வந்து வாயில் தண்ணி கூட படலை. பட் ஆனால் ஒரு சின்ன ஊற்ற, அந்த தீவை பார்த்த உடனே சின்ன ஊற்ற கண்டுபிடிச்சிடுவார் இப்ராஹிம் காதிர். கண்டுபிடிச்சோன்னே இங்கே தண்ணி இருக்குது வான ஜீப் அப்படின்னு தண்ணியை பார்க்க போவோம். தென் காணல் நீரை வச்சு தான் அங்கே வந்து இதாகும். யார் ஹக்கீம் வந்து மண்ணை சாப்பிடலாம் அந்த மாதிரி தான் ஆகும். தென் இங்கே தண்ணி இருக்குது வான ஜீப்னோட அந்த ஊற்றுக்கிட்ட போன உடனே தான் தெரியும், குடிக்காதான ஜீப், இதை குடிக்கக்கூடாது அப்படின்னு இப்ராஹிம் சொல்லுவான். இப்ராஹிம் காதிர் போடா அப்படின்னு நெஞ்சிலே தலைவன் நஜீப் எத்துற மாதிரிலாம் காமிச்சிருப்பான். எத்தி விட்டு தள்ளி விட்டோடனே அதுக்கப்புறம் இவருமே கொஞ்சம் அவரோட ஒரு ஸ்ட்ரென்த்தான இப்ராஹிம் காதிர். அதனால் அவரை தள்ளி விட்டுட்டு போட்டு அடிச்சுட்டு நஜீபை கீழே படுக்க வச்சுருவார். படுக்க வச்சுட்டு அவரோட உதட்டில் கொஞ்சமாக அந்த ஈரமான இதில் தொட்டுட்டு ஃபஸ்ட்டு உதட்ட ஈரப்பட வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு சொட்டா விடுவார். ஏன்னா டக்குன்னு குடிச்சிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 days நம்ம வாயில் படாமல் இருந்திருக்கு. பட் அது ஷுட் பாய்சனாக மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற காரணத்தினால வந்து அப்படி பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் இருந்திருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவர் கூட குடிக்கலை, அவருக்கும் அதே தாகம் தான் இருந்திருக்கும். பட் ஆனால் அவர் குடிக்காமல் ஃபஸ்ட்டு இவனை குடிக்க வச்சுட்டு, ஏன்னா அவ்வளோ ஹெல்ப் பண்ணார் அந்த இடத்துல அப்படின்றதான். தென் அவரை குடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இவரும் கொஞ்சம் குளிக்க ஆரம்பிச்சிடுவார். தென் அதுக்கப்புறம் வழி எங்கே இருக்குது, நான் வழியை நல்லா பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டு அங்கங்கே போய் சுற்றிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வர்றார். ஒரு 2 days 3 days வந்து இங்கேயே தண்ணி இருக்கனால தண்ணியை குடிச்சிட்டு இங்கே ஒரு ரெஸ்ட்டை போடுவாங்க 2 பேருமே. ஸோ ரெஸ்ட்டு போடுறது வந்து நல்லது தான், ஏன்னா ரொம்ப நாள் ஓடி வந்திருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து காலிலையுமே ரொம்ப பெருசாக வீங்கிருக்கும். தென் இதுக்கப்புறம் இதாகணும் அப்படின்றதால இதுக்கப்புறம் ஓடுவாங்க. ஓடி போயிட்டு பார்த்தோன்னா அந்த இடத்துல ஒரு கார் இருக்கும். அப்போ ஒரு ரோடு வந்துடும். ரோடு வந்த உடனே உனக்கு அப்படியே நஜீபுக்கு வந்து ஒரு புது வாழ்க்கை பிறந்த மாதிரி அது வரும். ரோடு வந்தோடனே ரோட்டில் கை நிறுத்துவோம் அப்படின்றதான் நஜீபோட வரையும். அதுக்கு முன்னாடி இப்ராஹிமை தேடி பார்ப்பார். இப்ராஹிம் காதரை காணோம். எப்படி போனார், எங்கே மறைஞ்சார், ஏன் மறைஞ்சார், எதுவுமே தெரியாது. ஸோ இந்த இடத்துல நான் அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட வந்து கடவுளுக்கு வந்து ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ண ஒருத்தர் வந்திருப்பாருன்னு சொல்லுவாங்க. அது ஐ திங்க் மொஹம்மது நபி ஹெல்ப் பண்ண ஒருத்தர் வந்திருப்பா. ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல அல்லாவுக்கு நன்றின்னு சொல்லுவாங்க. ஸோ அல்லாத எல்லாம் பார்த்துக்கணுன்றதெல்லாம் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கடைசியில் இறை நம்பிக்கை வந்து ஒரு மாதிரி கை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம் நஜீப்புக்கு. ஸோ எதுவுமே இல்லாதப்ப இறைவன் மட்டும்தான், அதாவது ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக அந்த படத்தில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவரோட தன்னம்பிக்கையும் சரி, இறை நம்பிக்கையும் சரி, உயிரின் மேலே இருந்த மிகப்பெரிய ஆசையும் தான் அவரை வந்து இப்போ இது பண்ண வச்சிச்சு அப்படின்றது தான் மேட்டர். ஸோ இப்போ வந்து காருக்காக காத்திருக்காரு. ஸோ காரை ஒவ்வொரு காரையும் நிப்பாட்டுறாரு.
எவனுமே நிப்பாட்டலை. கிட்டத்தட்ட ஒன் டே ஃபுல்லாக காரை போகிறான். ஒரு ரெண்டு காரம் வந்துருக்கும் நினைக்கிறேன். ஃபுல் டேயில் நிப்பாட்டவே இல்லை. ஏன்னா நானாக இருந்தாலே நிப்பாட்ட மாட்டேன். இப்படி ஒரு கொடூரமான உருவம் வந்து கை நீட்டுதுன்னா யார் நிப்பாட்டுவா அப்படின்ற மாதிரி அவரே சொல்லிப்பார். ஸோ கால் நீட்டும் போது உடம்பு பூரா முடிவு பேசியிருக்கும். இந்த 10 நாள் கிட்டத்தட்ட அவ்வளோ நாள் இது பண்ணலை, எப்படி யார் அப்படின்னு அவரே சொல்லுவார். தென் அதுக்கப்புறம் ஒரு கார் நிற்கும். அங்கேருந்து அடைக்கலம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ we will see the last and final episode of ஆடு ஜீவிதம் in last episode. பார்க்கலாம். ஸோ it will continue episode 5. ஸோ தேங்க்யூ. கண்டிப்பாக ஆடு ஜீவிதம் வந்து நாவல் கிடச்சா படிங்க, நாவலை படிங்க. அட் த சேம் டைம் பணம் கிடச்சாலும் போய் படத்தை பாருங்கன்னு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.